தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் நாம் விசேஷமாய் நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். இந்த 3 அதிகாரங்கள் நாம் இந்த வாரத்தோடு முடிஞ்சு போயிடும். த 3rd chapter இந்த வாரத்தோடு முடிஞ்சு போயிடும். போன வாரத்திலேயே நம்ம பிலதெல்பியா சபையை குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம். லவதோக்கியா சபையை குறித்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. போன வாரத்தில் அநேகர் சொன்னாங்க, நிறைய சாட்சிகள். இட்ஸ் அ ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இட்ஸ் அ ட்ரெமெண்டஸ் மிராக்கிள்ஸ் இன் அவர் ஃபேமிலி. ஏன்னா அதெல்லாம் ஒவ்வொன்றையும் யாருக்கு என்ன நடந்துச்சு வருகிற நாட்கள் அதை நம்ம சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரடியாக 10வது வசனத்துக்கு நேராக போகலாம். 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா கைகளும் உயரட்டும், பார்க்கலாமா? எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதொலியாமல் வசனத்தை கை கொண்டிருக்கிறபடினால உனக்கு முன்பாக கர்த்தர் திறந்த வாசலை வைப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுதுங்க. ஒரு திறந்த வாசல். இந்த 10வது மாதம் என் குடும்பத்துக்கு ஒரு திறந்த வாசல். என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் வாசல், அதிசயத்தின் வாசலை கர்த்தரனை காண செய்கிறார். பிரியமானவர்களே, பாஸ்டர் போன வாரத்தில் இங்கே வந்து நின்று ஒரு 7 நிமிஷம் பேசியிருப்பாங்க. எடுத்தவுடனே வசனம் பேசல. வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தைனா, அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள்ஸ் உங்களுக்கு செய்வேன் சொன்னார். இந்த 10வது மாதம் அன்எக்ஸ்பெக்டட், நீங்க யோசித்து பார்த்திராத, இல்ல சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் இந்த 10வது மாதத்துல என் குடும்பத்துல கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க மறுபடியுமா உங்க வலது கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? You will see the God's glory. நடக்குமா நடக்காதா இல்ல, ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க அடைபட்டிருந்தாலும் அதற்காகத்தான் ஒரு தேவ மனிதனை உங்க மத்தியில போன வாரத்தில் சொல்லும்போது சொன்ன, அங்கு யாரது பேதுருவை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். பேதுரு சிறைச்சாலைக்குள்ள கிடக்கிறான். நடக்கிற காரியம் என்ன, எல்லா நிலைகளிலும் நம்ம பார்க்கிற அந்த வசனத்தினுடைய ஆழம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நீங்க பார்க்கிற போது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துல ஒரு தூதன் முதலாவது வந்து நிற்கிறத வேதத்துல வாசிக்கணும். உடனே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உடனே அப்படின்ற வார்த்தை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சடன்லி, இமீடியட்லி, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் எப்படிதான் பார்க்கிறேன், உடனே சில காரியத்தை உங்க குடும்பத்துல இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா கரங்களை தட்டி எல்லா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுவோம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். உடனடியாக சில காரியங்களை கர்த்தர் என் குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதான் சம்திங் அங்கே அந்த உடனே நடக்கிறதுக்கு அங்கே ஒரு 3 காரியம் நடக்குது. என்ன நடக்குது? தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். தூதன் வந்து நிற்கிறான். எந்த இடத்துல உங்க வாசல் அடைக்கப்பட்டிருக்குதோ, எந்த இடம் உங்களுக்கு க்ளோஸ்டு டோர்ஸா இருக்குதோ, கர்த்தர் முதலாவது ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நடப்பிப்பார். சிங்க கெபிக்குள்ள தானியேல் உள்ள போறதா இருந்தா கூட முன்னாடி யார் அனுப்பிச்சிட்டார்? அந்த இடத்துக்குள்ள ஒரு தூதனை அனுப்பிச்சிருக்கிறார். நீங்க ஒருவேளை உங்க போராட்டத்தை நீங்க வெளியிலிருந்து நீங்க பார்க்கலாம். ஆனா அங்கு சில காரியங்களை ஏற்கனவே அங்கே போய் என்ன பண்ணிட்டார், இது தாண்டி அவனால் எதையுமே செய்ய முடியாதபடிக்கு அங்கு தூதன் சிங்கத்தின் வாய்களை கட்டினது போல அங்கே கட்டி போட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமா உங்களை இருக்கிற அந்த போராட்டம், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் மீண்டு கொண்டு வந்து உங்க குடும்பத்தை ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கையை உயர்த்தி மறுபடியுமா ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? மாத்திரமல்ல, அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. தூதன் வந்து நிற்கிறது மாத்திரமல்ல, 2வது அறைக்குள்ள வெளிச்சம் ஏற்படுது. உங்க குடும்பத்தில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். என்னத்துக்கு அந்த வெளிச்சம்? சொன்ன காரியம், தூதன் வந்தாச்சு,
சாதாரணமாக இருட்டிலேயே கூட்டிகிட்டு போயிட வேண்டியதானே, அவருக்கு என்னத்துக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அறைக்குள்ள என்ன உண்டாகுது? வெளிச்சம் உண்டாகுது. வெளிச்சம் போட்டு காட்டுவார் உங்களுக்கு. இந்த உலகம் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு வராருன்னா ஏதோ அப்படியே பார்க்காம ஏதோ ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை, வெளிச்சம் போட்டு காட்டுவா. உங்க குடும்பத்தை கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்ததை எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்க ஒரு பெரிய அற்புதத்தை என் குடும்பத்தில் கர்த்தர் செய்தே தீர்வார் என்பதில் எவ்வளவு வேணும் சந்தேகம் அல்ல. தட் இஸ் நம்பர் 2. அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெளிச்சம் தூதன் கையை பிடிச்சு யார பேதுருவை வெளியே கொண்டு வரதுக்கு இல்லை. அந்த வெளிச்சம் அங்கே என்ன நடக்கிற காரியம் என்னன்னா, சில திங்ஸ் இருக்கு. அவனுடைய அரைக்கச்சை இருக்குது, அவனுடைய வஸ்திரங்கள் இருக்குது, எல்லாமே. அப்போ அவன் என்ன சொல்லுகிறான்? தூதன் ஒரு வேர்ட் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை என்ன பண்ணு, நீ போட்டுக்கப்பா, உன் பாதரட்சையை போட்டுக்கோன்னு. மற்றவங்க இதை போட்டு போயிட வேண்டாம். அதுதான் அங்கே. அதனால சொல்லுகிறான், சில காரியங்களை நான் கஷ்டப்பட்டு வாங்கின வஸ்திரம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த என்ன காரியம், அந்த பாதரட்சை எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒருவேளை சத்ரு பிடுங்கி எங்கேயோ ஒரு இருட்டில் வச்சிருக்கிறோம், ஆனால் வெளிச்சம் போடுறார். எதெல்லாம் இழந்து போனீங்களோ அது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தருகிறார். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அதுதான் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நாட்கள் வருஷங்கள் போனாலும் கர்த்தர் என குடும்பத்துக்கு அதை திரும்ப தருவதற்கு தான் கர்த்தர் இந்த வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா நிலைகளில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். உள்ள நுழைஞ்சது இவனுடைய லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு போய், ஏதாவது சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறான். முதல் காவல், 2ஆம் காவல், நகரத்தின் பெரிய காவல் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துல. ஆனால் எல்லாமே இருந்தாலும் வந்து அந்த சங்கிலியெல்லாம் தொடலை. வந்து நேரடியாக அந்த தூதன் செஞ்ச காரியம் யாரை தொடுகிறான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கு பேதுருவை தொடுகிறான். கர்த்தர் உங்களை தொடுவார் இந்த 10வது மாதத்தில். ஒரு விசேஷத்தை, ஒரு டச், ஒரு விசேஷத்தை தொடுதலை நீங்கள் உணர கர்த்தர் அனுகிரகம் செய்வா. ஏன்னா இங்கே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க, உண்மையாக அமர்ந்துருங்க. அதன் மத்தியில் கர்த்தர் நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலும் இது கர்த்தருடைய தொடுதல் என்று விளங்கத்தக்க ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வா. நிச்சயமா ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக காரியத்தை தேவன் உங்களுடைய குடும்பத்தில் நடப்பிப்பதற்கு என் தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத வசனம் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதல் காவல் போன வாரத்தில் சொன்னதை தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல் காவல், 2ஆம் காவல் சைலண்டாக வந்தாச்சு. இனி நகரத்தின் பெரிய கதவு அந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. போதும். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். கவனிங்க, இங்கே கவனிங்க பார்க்கலாம். முதல் காவல், 2ஆம் காவலையும் கடந்து நகரத்தின் பெரிய இருப்பு கதவு அந்த இடத்துல காணப்படுகிறது. அதை கூட தொடக்கூட இல்லை. என்ன பண்ணுதோ அது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தானா திறக்கும். அதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம். இந்த 10வது மாதத்துல ஒரு கிராண்ட் திங்கை கர்த்தர் செய்ய போகிறார். மாபெரும் காரியத்தை கர்த்தர் செய்வேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற காரியம் அதுதான். அதுதான் வேத வசனம் நமக்கு சொல்ல. முதல் காவல், 2ஆம் காவல், 1000 பிரச்சனை. மறுபடியும் சொல்லுகிற காரியம், 1000 பிரச்சனை எனக்கு இருக்கும். ஆனா என் குடும்பத்தை குறித்து ஒரு காரியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வா. எல்லாம் எனக்கு உங்களுக்கு தெரியாத காரியம் அது. அதுல எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, அப்பா எனக்கு நடந்துருச்சுன்றது யாருக்கு மாத்திரம் தான் தெரியும், எனக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆனா சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு காரியம் நல்லா தெரியும். அந்த காரியத்தில் அற்புதம் செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற மாதம் அது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுங்க. நல்லா ஹல்லேலூயா. நல்லா அந்நிய பாஷைகள் ஒரு நிமிஷம் பேச முடியும். நல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You will see the God's hand. அவருடைய அதாவது அதிசயத்தின் கரம், அவருடைய அற்புதத்தின் கரத்தை நீங்க ருசிக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் என்பதில் எவ்வளவு வேணும் சந்தேகம் கிடையவே கிடையாது. இருப்பு கதவும் தானாய் திறவுண்டதை வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதற்கு பிறகுதான் வேதத்தில் வாசிக்கிற காரியம் என்ன? எல்லா நிலைகளில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறத நாம் வேதத்தில்
வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, என் பொறுமையை குறித்து நீங்க காத்து கொண்டபடினால இவ்வளவு நாட்கள் நீங்க காத்திருந்ததற்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் அதனால தான் லாஸ்ட் டைம் சில காரியம்லாம் உடனடியாக நடக்கணும்னு நினைக்கிறோம். கம்ப்யூட்டரில் மெகாபைட்ஸ், கிகாபைட்ஸ், டிபி அப்படின்லாம் போயிடுச்சு, ட்ரிகாபைட்லாம் போயிடுச்சு. எல்லாம் உடனடியாக இன்னும் கூட நமக்கு இன்னும் ஸ்பீட் இல்லையேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவனும் என்னென்னத்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் காட்ஸ் டிசைன், தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, இத்தனை மாசத்துல தான் குழந்தைய பெற்றெடுக்கணும், 10 மாசமா 9 மாசத்துல தான் அப்படின்றது 6000 வருஷமும் என்னதான் அது த சேம் திங் இல்லை. அவர் நினைச்சா என்ன பண்ணலாம், 9 செகண்ட்ல கூட கொண்டு வந்துடலாம். ஆனால் அப்படி இல்லை, எல்லாம் பண்ணியிருக்கிறேன்னா இட்ஸ் அ பிளான் ஆஃப் காட். இந்த 10வது மாதத்தில் என் குடும்பத்தில் அவர் சொல்லி வச்ச மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க நல்லா உங்க கரங்களை ஒரு விசை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. You will see the God's glory. உங்களுக்கு அது நடக்கும். எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அதை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த வசனத்தை பார்ப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், அதாவது வசனத்தை காத்து கொள்ளுகிற சபைக்கு என்னைக்குமே ஓப்பன் டோர் தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபைக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை. அதான் இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இந்த சபைக்கு மாத்திரம் அது சொல்லப்படல, வரப்போகிற கால அளவையும் அது நமக்கு காட்டுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்துக்குள்ளாக நம்ம வருவோம். என்னவென்றால், உலகம் முழுவதும் இதுவரை இப்படிப்பட்ட உபத்திரவம் வந்ததில்லை. அதாவது நல்லா கவனிங்க, இப்ப பைபிளை பார்க்காது, இங்க கவனிங்க, அப்பதான் புரியும். இந்த இடத்துல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூச்சக்கரத்தின் மேல எங்கும் இந்த பட்டணத்தில் அடிச்சு உதச்சிக்கிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவ சபைகளை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ரத்த வெள்ளத்தில் அநேகர் 100 பேர் கொல்லப்பட்டார்கள்னு இப்படி எல்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் நடக்குது, இல்லை ஒரு ஆப்பிரிக்காவில் நடக்குது, இல்லை முகமதிய நாடுகளில் நடக்குது. இப்படின்னு வந்துகிட்டு இருக்கிற செய்திகள். அங்க ஒரு காரியம் நடக்குது, இங்க ஒரு காரியம் நடக்குது. ஆனா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நல்லா வாசித்து பாருங்க. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலம். எல்லா இடத்துலயும் அது நடக்கும். ஆல் ஓவர் த வேர்ல்ட். உலகத்தில் ஏதோ ஒரு உலகத்தின் அத்தனை பகுதிகளிலும் வரப்போகிற அந்த சோதனை காலத்துக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் காத்துக்கொள்வேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த வசனம். நல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா தான் உலகம் எங்கும் ஒரு உபத்திரவ காலம் வரப்போகிறது. உலகம் எங்கும் உபத்திரவ காலம் 3 வருஷம், அதாவது மிகப்பெரிய 3.5 வருஷம் மிகப்பெரிய உபத்திரவ காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பூமி எங்கும் நடக்க போகுதுன்னா அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி. எல்லா காரியங்கள்ல அதாவது மாபெரும் உபத்திரவம். ஆனா அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு உன்னைய நான் காத்துக்கொள்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இங்கே ஆட்சி செய்யும் போது நம்ம டேக் ஆஃப் ஆயிருப்போம். ரகசிய வருகையில் சபையை என்ன பண்ணுவார்னா கர்த்தர் எடுத்துக்கொள்வார். இதை குறித்த மேலான விளக்கங்கள்லாம் எங்கே வரும்னா 4ஆம் அதிகாரத்துக்கு மேலே நீங்கள் வரும்போது சும்மா பட்டையை கிளப்பும். எப்படியெல்லாம் இனிமேல் நடக்க போகுதுன்ற காரியத்தை வாசிக்க 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 இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு த்ரில்லர் மூவி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். 4வது அதிகாரத்திலிருந்து அப்படித்தான் the journey was going on. என்னெல்லாம் இந்த உலகத்தில் நடக்க போகுதுன்னு. ஆனால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த டைம்ல இதுதான் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, வசனத்தை காத்துக்கொண்டால் வரப்போகிற வருகையில் பிரவேசிப்பது எளிது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்தை காத்துக்கொள்ளாம வெளியில இருந்தா வருகையில போவது கடினம். அதுதான் 2 காரியம், அவ்வளவுதான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்தை காத்து நடக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. யாருக்கோ ஒரு போட்டி நடக்குதுப்பா, இவ்வளோ நேரம் சொல்லப்படுது, வசனத்தை வாசிங்க. எல்லா காரியங்களையும் நம்ம அறிந்து 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 கொள்ளதான் நமக்கு என்னவா இருக்குன்னா, நம்ம
படித்தா தாங்க எது தவறுன்னு நமக்கு மண்டைக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. சில காரியங்களை ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு சங்கோஜமாக இருந்தாலும் அது தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. ஃபஸ்ட் டைம் ஃபாரின் போயிருக்கிற மாமனாரோட நம்ம தலைமை போதகரோடு போயிட்டேன். அங்கே மலேசியாவில் 2 பேரும் ஒரே ரூமில் தங்கியிருக்கிறோம். 1-2 தடவை சொல்லியிருப்பேன்னா, இந்த நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நாங்களாம் மதுரைக்காரங்க, அதனால் நமக்கு டாய்லெட்னா தான் தெரியும். இதில் இன்றைக்கி அதுக்கு பேரே வேறு பேர் ஆகிப்போச்சு. என்னவாயிடுச்சு அது? ரெஸ்ட் ரூம். அப்படின்னா ரெஸ்ட் ரூம்னாலே நமக்கு என்ன தான் இருக்கும், ரெஸ்ட் எடுக்கிற ரூம் தான் தெரியும். இது என்னடா இது ரெஸ்ட் ரூம்னு இருக்கும். அது அந்த ஒரு குழப்பம் பரவாயில்ல, இருந்துட்டு போடும். ஆனால் இப்போ நானும் அவரும் ஒரு ரூமில் இருக்கிறோம். அங்கே நல்லா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, நமக்கு இந்தியன் காசெட்னாலே நமக்கு இங்கே அந்த அந்த லாங்குவேஜில் தான் இப்போ தான் புரியும் நமக்கு. ஆனால் அங்கே போயாச்சு. நான் உள்ள ஈவினிங் மீட்டிங் போனது. அவர் முதல்ல 8 மணின்னா நமக்கு நல்லாவே தெரியும். 6:30 மணிக்கெலாம் குளிச்சு ரெடி ஆயிடுவார். அப்புறம் தம்பி ரெடி ஆயிடுறீங்களான்னாரு. நான் உள்ளே போய் நமக்கு பாத்ரூமில் குளிக்கிறதுனால எப்படி தான் தெரியும்னா, பாத்ரூம் ஃபுல்லாகவே ஈரமாக இருந்து தான் பழக்கம். ஆனால் அப்படி குளிக்கிறது என்ன, தண்ணியே என்ன பண்ணக்கூடாது, பாத்ரூமில் கீழே சிந்தாமலே குளிக்கிறதுனா எப்படிப்பா அப்படின்றதுலாம் ஒன்றுமே புரியல. ஆனால் இது என்ன ஒரு புது லாஜிக்காக இருக்குது அப்படின்லாம் யோசித்தர வேணாம். நடக்கிறது தான். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் இந்தியாவில் இல்லை சென்னையிலேயே நிறைய ஹோட்டல்ஸில் அந்த சீனை நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும், பாத் டப். அந்த டப்புக்குள்ளே ஏறி நின்று ஸ்க்ரீனை போட்டு குளிக்கணும். அப்போது அதுதான் காரியம், அதுக்குள்ளே குளிக்கிற காரியமாக இருக்கும். தம்பி ஸ்க்ரீனை போட்டு குளிப்பான்னாரு. சரி, நானும் உள்ளே போய்ட்டு ஸ்க்ரீனை போட்டேன். எங்கேயாவது அவர்கிட்ட நம்ம திட்டு வாங்கிடக்கூடாது, எங்கேயாவது சிந்திர போது ஏதாவது சொல்லிடக்கூடாது. நான் சொல்கிறது 24 வருஷத்துக்கு முன்னால், 24 இயர்ஸ் பேக், 24 ஆண்டுகளுக்கு முன்பாக போயிருக்கிறேன். ஏன்னா அப்படியெல்லாம் போட்டுட்டு அப்படி குளிச்சுட்டு அப்படி வெளியே வரேன். ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு அங்கே, ஃபுல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கார்பெட்டோடு இருக்குது. அது நல்ல கார்பெட் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. நமக்கு பக்குன்னு எங்கடாவது அவர் ஏதாவது திட்டிட போகிறாருன்னு. அப்போது மாமனார்ட்ட வெளியில் வந்து சொன்னேன், ஸ்க்ரீனை போட்டு தான் குளித்தேன், ஆனால் இப்படி ஆகும் நினைக்கலன்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, தம்பி போட்டிருக்கிற ஸ்க்ரீனை நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அதை அந்த டப் இருக்குது பார்த்தியா, டப்புக்கு உள்ள நீ அந்த ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா நீ குளிக்கிற தண்ணி எல்லாமே வழிஞ்சு எங்கே போயிடும், உள்ளேயே போயிடும். ஸ்க்ரீனை வெளியே விட்டுருக்கிறியப்பா அப்படின்ட்டார். அப்புறம் இது எப்படிலாம் க்ளீன் பண்ணுறது, அவன் வேறு ரூமே எங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டான். அப்புறம் வேற ரூம் உண்மையிலேயே தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், நான் அதை செஞ்சுருந்துருப்பேன். பட் அதுக்கு பிறகு ஒரு சீசன் வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா போயிட்டேன். அமெரிக்கா போயிட்டு அங்கே அது இப்போல்லாம் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் செட்டப்பில் இருக்கிறதுனால அந்த காசெட்டில் திடீர்னு எனக்கு லிடியா போன வாரத்தில் போன ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்திருந்தாங்க. ஸோ அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே நம்ம பண்ணி வச்சோம். அங்கே அவள் அங்கே இருந்தால், அண்ணன் எங்கள் வீட்டில் வந்தது, நீங்கள் தங்கணும், வீட்டுக்கு போயாச்சு. திடீர்னு ஒரு நாள் என் ரூம் கதவை தட்டுறார். கென்னத் அவங்க ஹஸ்பண்ட் தட்டுறார். தட்டிட்டு, அண்ணன் என் கூட வரீங்களா அப்படின்னாரு. எங்கே கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தா பாத்ரூம் கூப்பிட்டு போயிட்டார். மறுபடியும் என்னடா அது, இந்த பாத்ரூம் தொல்லை நமக்கு இன்னும் இத்தனை வருஷம் ஆகியும் விட மாட்டேங்குதுடா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அதில் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அந்த உட்கார்ற அந்த காரியம், அந்த உட்கார்ற அந்த பிட்டில் ஒரு ட்ராப் தண்ணி இருந்துச்சு. அதில் அவர் சொன்னார் ஒரு காரியம், அண்ணன் அதில் ஒரு ட்ராப் கூட என்ன இருக்கக்கூடாது, அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இங்கே என்ன வச்சுருக்குறோம், டாய்லெட் பேப்பர்ஸ், டிஷ்யூஸை வச்சுருக்குறோம். டிஷ்யூஸ் வச்சு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், அதை துடைக்கணும். குட்டி பசங்க இருக்கிறாங்க, மற்ற பல காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதை சீரியஸாக தெரியாதுங்க எனக்கு, சீரியஸாக என்ன பண்ண முடியாது. ஷீ இஸ் மை கசின் whatever else, என்னங்க சீரியஸாக அந்த லாஜிக் தெரியாது. அதில் நமக்கு பாத்ரூம்னா என்னங்க, ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும்ன்றது தான் நமக்கு தெரியும். இது என்ன, நம்ம அதில் உட்கார்ற இடத்துல என்ன இருக்கக்கூடாது,
நாட் ஈவன் அ பிட் ஆஃப் வாட்டர் அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று. அப்புறம் அது நான் நிச்சயமாக சொல்ல முடியும், மேபி அது நடந்தது 2009. அடுத்த 14 வருஷத்தில் நான் உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் நான் என் பேக்கில் டாய்லெட் பேப்பர்ஸ் வச்சுருப்பேன், எப்பயுமே வச்சுருப்பேன். காசு கொடுத்தாவது வாங்கியாவது உள்ளே வச்சுருப்பேன், 4 பேப்பரை வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா இனி தெரிஞ்சுக்கிட்டேன்ல அந்த காரியத்தை, தப்புன்னு தெரிஞ்சுட்டேன்ல, இனிமே என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். முழு வேதாகமத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த வேதாகத்தை முழுசையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். படிச்சா தானங்க எது தப்பு எது சரின்னு தெரியும். எனக்கு வசனத்தை காத்து கொள்ளுகிறவனுக்கு தாங்க ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். அவன் மேல தான் அவருடைய நாமத்தை எழுதுவார். ஆண்டவர் எனக்கு தெரியாது, உன் கையில் கொடுத்துருந்தேனப்பா, 25 வருஷமா நீ டெய்லி சுமந்துட்டு தானே போன, இல்லை 50 வருஷமா கையில் வச்சுட்டு தானே இருந்த, நீ என்ன பண்ண, சங்கீதமா படிச்சுக்கிட்டு இருந்த. ஆனால் 31,104 வசனத்தையும் வாசிச்சா தானே இதில் என்ன இருக்குன்னு உனக்கு என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். வேற வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படிக்கு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய, வேற அமாய் எந்த இடத்துல நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, எல்லா நிலைகளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேற அமாய் இன்னைக்கு முழுசா நான் ஒரு தடவையாவது உண்மையா வாசித்திருக்கிறேன்னா, கடமையை புரியல whatever else, ஆனா எனக்கு விளக்கி சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவா. ஆனா நம்ம அது புரியாது, அது தெரியாது அப்படி இல்லை, கையில் கத்தர் கொடுத்துருக்குறா. பல நாட்களாக கையில் எடுத்துகிட்டு வரோம். எத்தனை நாள் உண்மையாக நம்ம அதை எடுத்து வாசிக்கிறோம், அதை உபயோகிக்கிறோம் என்பது மிகுந்த அவசியமாக இருக்குது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால சில காரியங்களை நம்ம சொல்லும்போது, அதை நீங்கள் கை கொள்ளும்போது நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வசனத்தை நாம் காத்து கொண்டால் வரப்போகிற வருகையில் பிரவேசிப்பது எளிது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை காத்து கொண்டால், சொல்லுங்க, வசனத்தை காத்து கொண்டால் வருகையில் பிரவேசிக்கலாம். வசனத்தை காத்து கொள்ளலனா வருகையில பிரவேசிக்க முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் வசனம் தெரியும். எதுக்கு நமக்கு அதாவது நல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு பேசிட்டு, அது வெளியில, உள்ளுக்குள்ள வந்தாச்சுல்ல, இன்னர் கோர்ட்டுக்குள்ள வந்துட்டோம்ல. இனி ஒவ்வொன்றையும் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதை தான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்துக்கு நேராக வருவோம். சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு ஆண்டவர் அந்த பகுதிகளில் சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். பலவித ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னங்க கிரீடம்? என்ன? ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், கரையில்லாத கிரீடம். எத்தனையோ கிரீடத்தை என்ன பண்ணிட்டு போகலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகலாம். பட் இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம், அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கருமையான தேவ ஜனமே, அன்றையும் நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். எனக்கு அருமை, என்ன வந்தாலும் சரி, இந்த இடத்துல அபிஷேகம், இந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் என்னும் கிரீடம் அவன் மேல இருக்கிறது. நான் கர்த்தர் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அபிஷேகம் என்பது இட்ஸ் அத்தாரிட்டி. அபிஷேகம் என்பது அது ஒரு அதிகாரம். நான் திரும்பி வர வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றேன். அபிஷேகம் போச்சுன்னா எல்லாம் போயிடும். அதனால நான் வர வரைக்கும் என்ன பண்ணு, அதை பற்றிக்கொள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் அதை உன்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு.
ஒருவேளை ஃபோன் எடுத்துடலாம், ஒருவேளை என் லேப்டாப் எடுத்துடலாம், இல்லை ஒரு மனிதன் என்ன பண்ணிடலாம், இந்த அபிஷேகத்தை எடுத்துடாதபடிக்கு என்ன பண்ணிக்கோ, அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்க சொல்றார் ஆண்டவர். வேதவசனம் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். அது அபிஷேக தைலம் சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பக்கத்தில் கை கொடுத்து ஒரு விசை கூட சொல்லுவோம், என்ன வந்தாலும் சரி அந்த கிரீடத்தை நீங்க இழந்துடாதீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வாஸ்த அதுதான், என்ன வந்தாலும் சரி அந்த கிரீடத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போய் விடக்கூடாது. அதுதான் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. பக்கத்தில் இன்னொரு தடவை கூட சொல்லுங்க, உங்க கிரீடத்தை காத்துக்கோங்க. உங்க கிரீடத்தை என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளுங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிரீடம் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அபிஷேகம் என்பது மிக முக்கியமானது. ஏதோ 4 வார்த்தை பேசிட்டோம் அப்படியே ஓடிடலாம் இல்லை, அதை தேவன் ஒரு பர்பஸோடு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது வந்துட்டா போயிடலாம், அது வந்துட்டா நேரம் எனக்கு ஒரு ஹாட் சீட் போட்டிருப்பார், அதில் தொடர்ந்து நிலைத்திருக்கணும் பிரியமானவர்களே. அது ஒரு நாள் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் அல்ல. அபிஷேகம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை எதை சந்திக்காது, நிறைவை சந்திக்காது. அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். தான் அபிஷேகம் என்பது இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், ஏனோ இந்த அபிஷேகம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எவ்ரிதிங் இட்ஸ் a basement. அது என்னதான், அது அஸ்திபாரம் மாத்திரம் தான். அஸ்திபாரம் போட்டாச்சுங்க, 10 வருஷமா அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்ல. அதுக்கு மேல என்ன பண்ணணும், கட்டடம் என்ன பண்ணணும், கட்டி எழுப்பப்படணும். அப்பதான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன பண்ணணும், அது முடியும். அஸ்திபாரம் போட்டாச்சு இல்ல, அதுல நீங்க என்ன பண்ணணும், we must அதுல எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லா செஞ்சு முடிக்கணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வார்த்தை அதுதான். நம்ம கடைசி வரைக்கும் ஒரு நாள் பெற்றுக்கிட்டாச்சு பிரதர், அதோட முடிஞ்சு போச்சு அல்ல. அதுதான் வேதவசனம். அபிஷேகத்தின் மூலமாக நம் வாழ்க்கையை கட்டி எழுப்புவது அதை விட முக்கியமான ஒரு காரியம். நல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பர்பஸோட ஒவ்வொருவருக்கும் அபிஷேகம் என்பது ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அதில் நாம் என்ன பண்ணணுமா, வளர வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காரியம் ஏதோ யாருக்கோ சொல்றதுக்குன்னு இல்லை, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வேதவசனம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதவசனம் என்ன சொல்கிறது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்பதாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதாவது நசரேயனாகிய இயேசுவை தேவன் எதுல அபிஷேகம் பண்ணினாரா? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஏதோ ஒரு வல்லமைங்க இல்ல, இதுல நம்ம என்ன பண்ணணும், வளரணும். அதுதான் வார்த்தை சொல்ல, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி தெரிந்தார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தோடு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சவுலுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எல்லா காரியங்கள்ல பல காரியங்கள் நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு சவுலை நீங்க பார்க்கும்போது அமலேக்கை அழிக்க வேண்டும், அதற்காக அவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுது. புதிய ஏற்பாட்டு சவுல் என்கிற இந்த பவுலை குறித்து அவருக்கு கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தார் ஆண்டவர். அதுல என்ன வந்தாலும் சரி, அதுல சஸ்டெயின் பண்ணி அவன் ஓடுகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அவன் எதுக்காக அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்கிறது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அதற்காக கர்த்தர் அவனுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில வேத வசனம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. யெகூ ஒரு காலகட்டத்தில் ஒரு சேனாபதியாக இருக்கிறான். அவன் மேல என்ன ஊற்றப்படுது?
அபிஷேக தைலத்தை ஊற்றி கர்த்தர் ராஜாவா மாத்துறார். இந்த இடத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து, இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து அபிஷேக தைலத்தை உங்க மேல ஊற்றி உங்களை என்ன பண்ணுகிறாரு? நம்ம பாடும்போது அதனால தான் பாடுகிறோம், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பாடும்போது அங்க ராணியாய் மாற்றின்னு நீங்க பாடல. நீங்க பாடும்போது எப்படி தான் பாடுறீங்க? ராஜாக்களாக ஆசாரியராக உமக்கென. அதான் அப்படிதான் பாடுறோம். எப்போ சேனாபதியா இருந்துகிட்டு இருந்தோம், உங்க மேல தைலத்தை ஊத்தி ராஜா வாக்கியிருக்கிறார். ஏன்னா ஒரு பர்பஸோட கூட அந்த அனாயிட்டிங்க கர்த்தர் ஊற்றுகிறார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இதோ சீக்கிரமா வரப்போறேன், இதோ சீக்கிரமா வரப்போறேன். உன்னுடைய இடத்துல, உன் வீடா இருக்கலாம், உன் அலுவலகமா இருக்கலாம், உங்களுடைய தெருக்களாக இருக்கலாம், நீங்க படிக்கிற இடமா இருக்கலாம், wherever it is, அந்த இடத்துல என்ன பண்ணணும்? நான் என்னுடைய சாட்சியோடு கூட நான் அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்துவதற்காக. எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அபிஷேகத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. வாழ்க்கையை நிரப்புகிற தேவன் அவர். நான் என்ன பண்ணும்? நிரம்பணும். ஒரு வசனத்தை வாசிங்க, எபேசியர் 1:23. எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எவ்வளவோ அவருக்கு பேர் இருந்தா கூட இங்க கவனிங்க பார்க்கலாம், ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். இன்னைக்கு உங்களை மாத்திரம் அபிஷேகம் பண்ணி அனுப்ப போறதில்ல, உங்களுக்குரிய எல்லாத்தையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவா. அதான் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அபிஷேகம் பண்ணுகிற அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதாவது என்னை முதலாவது நிரப்புகிறார், இரண்டாவது என்னுடையவைகளை கர்த்தர் நிரப்புகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை நம்மிலும் நம் மூலமாகவும் நமக்காகவும் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடர்புடைய அநேக காரியங்கள் எதெல்லாம் கர்த்தர் நிரப்புகிறார்னு பார்க்கும்போது, நம்முடையவைகளில் தேவன் நிரப்புகிற ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, வாசிங்க யோவேல் 2:28 வேத வசனம். Joel chapter 2 verse 28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்பதாக இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இந்த வார்த்தை நிறைவேற்றப்படும் பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 2:4 நீங்க வாசிக்கும் போது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஊற்றுவேன்னு சொல்லுங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில என்ன பண்ணுகிறாங்களா? நிரப்பப்படுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை மாத்திரம் நிரப்ப போறதுல, உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் இங்கே வேத வசனம். உங்க உறவினர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? நிரப்புகிறார். God wants to fill every members of your family. இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தர் யாரோ ஒருவர் இல்ல, உங்க குடும்பம் அனைத்தையும் கர்த்தர் ரட்சிப்பா. உங்க குடும்பம் அனைத்தின் மத்தியில கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவா. கொர்நேலி வீட்டில் அற்புதம் நடந்தது போல உங்க வீட்டில் புறஜாதிகள் வாயில அந்நிய பாஷைகளை பேச தொடங்கு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறது, எல்லா நிலைகளை கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் காண செய்வார். வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கர்த்தர் உறவினர்களை நிரப்பணும்? ஏன் அப்படி செய்ய விரும்புகிறார்? அவருக்கு ஒரு பெரிய செயல் திட்டம் உண்டு. சும்மா உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டு சாவர வரைக்கும் நானே பேசி அதுக்கு இல்ல, ஒரு பர்பஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு அந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்குரிய நேரம் வந்தபடினால கர்த்தர் அதை செய்கிறார். அதுதான் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அங்கங்க குண்டு வெடிப்பு, நம்ம எல்லாம் ஜோமணி கடைசி நாட்கள்ல என்ன பண்ணுவார்? மாமிசமான
யாவர் மேல, உன் குடும்பத்தில் அத்தனை பேர் மேலேயும் கர்த்தர் ஊற்றுவார். ஒரு வீட்டில் நீங்க ஒருவர் மாத்திரம், நான் மாத்திரம் பரிசுத்த, அத்தனை பேர் மேலேயும் கர்த்தர் ஊற்றுவா. வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதான். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:17 வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை. அங்க பழைய ஏற்பாட்டில் சொன்னது புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்குது, நிறைவேறுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அது நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, அப்பதான் சொல்லுவது நன்கு புரியும். முன்புலாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஓல்டு டெஸ்டமென்ட் பீரியட்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்தெடுப்பார். ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார், அப்படிதானே சொல்லப்பட்டிருக்குது. மோசேயை தெரிந்தெடுத்தார், எலியாவை, ஒரு மனிதன் ஒரு குடும்பம்னு தெரிந்தெடுக்கிறது. அது பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமா என்ன பண்ணும், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சார். ஆனா கடைசி நாட்கள்ல என்ன செய்யறேன்னு ஆண்டவர் சொல்கிறார், அவருக்கு இந்த செயல் திட்டத்தை என்ன பண்ணணும், பூமியின் மீதெங்கும் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் ஒரு காரியம் வரப்போகுது, சீக்கிரத்தில் ஒரு காரியம் வரப்போகுது. எல்லா இடத்துலையும் அழிவு சமீபமாக இருக்கிறபடினால இந்த கிருபையின் காலத்தில் ஒரு குடும்பம், ஒரு இனம், ஒரு மனிதன் அல்ல, அத்தனை பேர் மேலும் தன்னுடைய ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டுவோம். எப்படி அப்படின்னா, பிலிப்பு வீட்டில் இருந்த 4 பேருமே என்னவாயிட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பு வீட்டில் இருக்கிற 4 பொண்ணுங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்க தீர்க்க தரிசனிகளாக காணப்பட்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். பிலமோன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதுல நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருந்த 3 பேரையும், அதாவது அம்மா அப்பா புள்ள அத்தனை பேரையும் என்ன பண்ணுகிறாருன்னா அவர் நிரப்புகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அவருடைய செயல் திட்டத்தை நிறைவேற்ற நீங்களும் நானும் என்ன பண்ணுகிறோம், பங்குதாரர்களாக காணப்படுகிறோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அகில்லா பிரிஸ்கில்லா அவங்க வீட்டில் 2 பேருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் கூடார தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் பலமாய் அவர்களை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார். உங்களுடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்க டெரிட்டரியில, உங்க குடும்பத்துல அத்தனை பேருக்குள்ள தேவன் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதோ சீக்கிரமா வரேன் ஆண்டவர் சொல்றாரு. இதோ சீக்கிரமா வந்துகிட்டு இருக்கிறேன். எல்லா நிலைகள்ல உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பக்கம் குடும்பத்து மேல ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுறது மாத்திரம் இல்ல, இன்னொரு சைடுல என்ன பண்ணலாம், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது வேத வசனம் என்ன சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார் ஆண்டவர். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும் என்பதாக அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீதிமொழிகள் 8:20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய செயல்கள், கிரியைகள், அதாவது அவைகளின் பலன் எல்லாவற்றையும் கர்த்தர், உங்களுடைய கைகளின் கிரியைகளின் பலனை கர்த்தர் நிரப்ப போகிறார். நீங்க வாங்குற சம்பளம் எதுவாக இருக்கட்டும் 100% கர்த்தர் நிரப்புவா. எல்லா பகுதியிலையும் ஒரு பொத்தல் பையில போவது போல போய்கிட்டு இருக்கலாம். பட் திஸ் மார்னிங், இந்த காலை பொழுதுல கர்த்தர் உங்க குடும்பங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால நல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். பிரியமானவர்களே, he want to fill you, எல்லாவற்றிலும் உங்களை நிரப்புவதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு காரியம், நீங்க அவர் பாதத்தில் உட்காருங்க, கர்த்தர் உங்க படகை கர்த்தர் நிரப்பிடுவார். வேதவசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. பேதுருவை கூப்பிட்டு, தம்பி உன் போட்டை என்ன பண்ணு, எனக்கு குடுன்னு கேட்டார் ஆண்டவர். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதெல்லாம் நம்ம விளக்குவதற்குரிய டைம் கிடையாது. அது லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. உன் போட்டை எனக்கு என்ன பண்ணு குடுன்னாரு. போட்டை கொடுத்தான். 2 மணி நேரம் அவர் என்ன பண்ணாரு, போட்டு மேலே ஏறி நின்று பேசி முடிச்சுட்டு வரேன்னு திரும்பி போல மறுபடியும் பீட்டரை கூப்பிடுறாரு. போய் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணு, உன்னுடைய வலையை போடுன்றாரு. போட்டான். அவன் போட்டு இல்லை,
அவன் பக்கத்து போட்டு என்ன பண்ணுது, நிரம்புற அளவுக்கு கர்த்தர் ஒரு நிரப்புதலை கர்த்தர் அந்த இடத்துல தருகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாக உங்க மூலமாக உங்க குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா நிலைகளில் நீங்க இருக்கிற அந்த சொசைட்டி ஆசீர்வதிக்கப்படும். இதன் மூலமா சொல்லுகிற காரியம், உங்க மூலமா அங்க பேதுரு பக்கத்தில் இருக்கிற போட்டெல்லாம் நிரம்புது அப்படின்னு சொன்னா, உங்களை கர்த்தர் ஒரு பர்பஸோடு கூட ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா உணர்ந்துக்கோங்க. நீங்க ஒருவேளை யூ மேபி ஒர்க்ஸ் இன் காலேஜ் ஆர் ஸ்கூல் ஆர் அதாவது எதுல நீங்க இல்ல போலீஸ் ஸ்டேஷன் ஆர் நீங்க என்னவா வேணா இருக்கலாம். அதன் மத்தியில் ஒரு காரியம், நீதிமன்றத்தில் வேலை செய்யலாம், இல்ல ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலாம், வேர் எவர் யூ ஆர், இல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸ் அலுவலகங்கள்ல இருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, உங்க மூலமா பக்கத்து போட்டும் ரொம்புங்க. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதுக்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை நிரப்புறது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அனைவரையும் கர்த்தர், உங்களுடைய குடும்பத்தில் அத்தனை பேரையும் கர்த்தர் நிரப்புவது மாத்திரமல்ல, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர், நீங்கள் கர்த்தருக்கென்று உன் பொருளாலும் உன் விளைவின் மதுர பலனாலும் கர்த்தர் என்ன பண்ணு, கனம் பண்ணுங்க. அதை நீங்கள் செய்யுங்க. அதை நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்க. நீங்கள் அவரை நீங்கள் கனம் பண்ணும்போது உன்னுடைய காரியம், அதுதான் நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது நம்ம அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசித்தோம். உன் களஞ்சியம் என்ன பண்ணுமா, பூரணமாக நிரம்பும். கர்த்தர் உங்களை நிரப்புவார். பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குடும்பத்தை நான் ஒரு பர்பஸோடு நான் தெரிஞ்செடுத்துக்கிறேன். இந்த சபையை ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட நான் தெரிந்தெடுத்திருக்கிறதுனுடைய காரியம் அதுதான். ஆண்டவர் 100% கர்த்தர் நிரப்புகிறார். அதுக்கு மேலே நம்ம எதையாவது சொல்ல முடியுமா? அதையும் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு மேலேயும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, சத்துருக்களுக்கு முன்பாக கொடுக்கிற பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் வழியணும், நிரம்பி வழிகிறது. அதுதான் என்னதுன்னா 100% அதோட நின்றும். நிரம்பி என்ன பண்ணுது, அதுதான். அப்படி போகும் பொழுது அங்கங்கே அற்புதத்தை கர்த்தர் செய்வா. நீங்க போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, வேத வசனம் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்தின் தூணாக்குவேன். 12ஆம் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலே இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். முதலாவது சொல்றார் ஆண்டவர் இந்த சபைக்கு என்ன சொல்றாருன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனை ஆலயத்தின் தூணாக்குவேன். ஒவ்வொருவரும் சபையில எப்படி இருக்கணும், தூணாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். பக்கத்துல கை கொடுத்து சொல்றீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க. சபையை தாங்குகிறவர்களா இருக்கணும், தூங்குகிறவர்களா இருக்க கூடாது. சொல்லுங்க மறுபடியும். சபையை தாங்குகிறவர்களா இருக்கணும், தூங்குகிறவர்களா இருக்க கூடாது. அதான் வந்தா நம்ம வேலையை செய்வோம். ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி தூங்கிட்டு போயிடுவோம். அவரும் தூங்கிடுவார். வருகையில் நம்ம அப்படி தான் இருப்போம். ஐயோ அப்படின்னு முடிஞ்சு, சர்ச்சுக்கு தான் நான் வந்தேன், ஆனால் முடிஞ்சு போச்சு. ஜெபத்தில் என்ன பண்ணுங்க, இங்கே நான் சொல்ல, நாட் ஓன்லி திஸ் சர்ச், நான் ஜென்ரலாக சொல்லுகிற காரியம் எல்லாவற்றில் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழித்திருங்க. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவாங்க. உங்கள் இடத்துல கர்த்தர் உபயோகப்படுத்தும். அதுதான் சொல்லப்படு. நீங்கள் சபையின் தூணா. சில எல்லா நிலைகளில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஏன்னா கலாத்தியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு, யோவான், கேபா சபையின் தூண்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மாத்திரமல்ல, என் தேவனுடைய நாமத்தையும் 3 நாமத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய நாமம், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமம், புதிய எருசலேமின் நாமம், அதுதான் 2வது நாமம். 3வது என்ன சொல்றாரு, என் புதிய நாமத்தையும் என்ன பண்ணுவேன். இதை யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். புதிய நாமம், அவர் பேர் தான் நமக்கு தெரியுமே. அவர் பேர் என்ன? இயேசு. அப்புறம் என் புதிய நாமத்தை என் பேரில் எழுதுவேன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு அது என்னன்னு எனக்கு தெரியாது. புதிய நாமம் அவருக்கு. நான் இப்படி தான் யோசிச்சு பார்க்குறேன். இவ்வளோ நாள் அவருக்குள்ளே வந்ததுனால என்ன, நான் அங்கே போயிட்டு அவர் வேலை அவர் பேர் ஃபஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் ஐசக்னு மாறுமான்னு தெரில. என் புதிய நாமத்தை எழுதுவேன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய நாமத்தை என்ன பண்ணுறாராம் கர்த்தர் டிக்ளேர் பண்ணி அன்னைக்கு கொடுப்பா. யாருக்கு?
ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் பெற்று அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனுக்கு. சரியா 10:30 எழுப்பி நிற்கலாமா? காட் இஸ் குட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளில் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தந்தருள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் சந்தேகம் அல்ல. 2 நிமிஷம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து எல்லா நிலைகளில் ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு விசை ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிங்கன்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். என் குடும்பத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். என்னுடையவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். என்ன நிரப்புறது மாத்திரமல்ல, உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்தார் அத்தனை பேரையும் கர்த்தர் தொட போகிறார். யார்? உங்க மாமா, சித்தி, சித்தப்பா, ஒருவேளை உங்க சம்பந்தி வீட்டு குடும்பம் எல்லாத்தையும் ஓ மூலமா கர்த்தர் தொட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமா கரங்களை தடுங்க. உன் டெரிட்டரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கண்ணில் யதார்த்தமா படுது. ஆனா பட் வாடவர் சம்பந்தி வீட்டார் எல்லாம் தொடப்பட போறாங்கன்னு 2-3 பேருடைய முகத்துல அப்படி டார்ச் மாதிரி லைட் எரியுது. ஐ எம் சோ ஹாப்பி. கர்த்தர் செய்வாருங்க. அத உங்க மூலமா கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க. சொல்லுங்க, நிரப்பிடுங்க என்ன வல்லமையாலே, நிரப்பிடுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலி பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கனுமே நான் மூழ்கனுமே ஆவியின் நதியிலே, மூழ்கனுமே மூழ்கனுமே நான் மூழ்கனுமே ஆவியின் நதியிலே, மூழ்கனுமே. எத்தனை பேர் அந்த மூழ்குதலை விரும்புறீங்க? ஒரு விச கைகளை தட்டி பாடலாமா? நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியின், நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோ அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோ அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா. ஓ ராமா சதத்தை உயர்த்தி உங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஓ ராஷா காதாரமா நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு
பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. சொல்லுவோம், செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. glory நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா. ஓ ராகாதாடா சதத உயர்ந்து ஓ ரபா லாகாதாடா ஒரு வல்லமையை கர்த்தர் ஊற்றட்டும் இந்த வேளையில. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. glory நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே. சொல்லுவோம், வல்லமையாலே நிரப்பிடுங்க. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரே தே தே ரே கே தே 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 தே. வாய்களை திறந்து எல்லா சத்தத்தை உயர்த்தி எல்லா வாயை தருங்க, எல்லா வாய்களை தருங்க. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர். எல்லா உற்சாகத்தோடு கூட ஒரு விசை கரங்களை தட்டி, எல்லா உற்சாகமா கரங்களை தட்டி, உங்களுடைய ரெண்டு கரங்களையும் நல்லா தட்டி ஹல்லேலூயா ரே டே தே டே வாய்களை திறந்து எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியில கர்த்தர் நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். குறைகள் குற்றங்களை மன்னிங்க, குறைகள் குற்றங்களை மன்னிங்க. ஏன் வேத வாசிப்ப ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மறந்தேன், அபிஷேகத்தை மறந்தேன், பரிசுத்த ஆவியானவரை மறந்தேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கிருபையின் காலகட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்ற போகிறார். இனி நீங்க வித்தியாசத்தை பார்க்க போறீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு விசை கூட உங்களுக்கு எனக்கு அந்த மன்னிப்பை கர்த்தர் அருளுகிறார். ஒரு பக்கத்துல பூமியில பயங்கரங்கள் நடைபெறும், யாருக்கோ நடக்கிறது இல்லை. அதனுடைய சிம்டம் ஒன்னே ஒன்று மாத்திரம்தான், இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. ஒருவேளை இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணட்டும்ப்பா, என் குறைகளை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவரே என் வேத வாசிப்புல ஜபத்துல நான் மறந்துட்டேன், ஆண்டவரே மறந்துட்டேன், ஜப நேரமே இல்லை, மறந்துட்டேன் மறந்துட்டேன் மறந்துட்டேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தை உன் மேல எழுத போகிற நாள் வெகு சீக்கிரத்தில் வந்திருக்குது. அவர் நாமத்தை எழுத போகிறார், தேவனுடைய நாமத்தை எழுத போகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், I am that I am. இந்த நாமத்தை என் மேல எழுத போகிறார். புதிய எருசலேமுடைய நாமத்தை என் மேல எழுத போகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். இன்னைக்கு அவருடைய புதிய நாமத்தை என் மேல எழுத போகிறார். தகுதியுள்ள பாத்திரமா இருக்கிறனா, மாமிசமானவர் மேல எல்லாத்தையும் ஊற்றுவேன்னு சொன்னார். ஆனா யாருக்கு இந்த பேரை எழுத போறாருன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவளுக்கு, அவங்களுக்கு தான் அந்த நாமத்தை கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் என்ன தகுதிப்படுத்துங்கப்பா. I submit myself. இன்னைக்கு கதை சொல்லிருக்கிற உன் குடும்பத்தில் அத்தனை பேரையும் நான் நிரப்புவேன், அத்தனை பேரையும் நிரப்புவேன். ஒரு தடவை கூட உன் குடும்பத்தில் சிலர்லாம் சர்ச்சுக்கு வந்ததே இல்லை, அவங்கள கூட கத்த தொட போகிறா. இவ்வளவு நாட்கள் நீங்க அழுது ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய பலனை நீங்க ருசிக்கும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை கத்த செய்ய போகிறா. உங்க குடும்பம் தொடப்பட போகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை தருகிற நேரம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ செய்யற பிசினஸ், நீங்க செய்யற வேலையை கர்த்தர் நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்லுகிறா. காலியாக இருந்த அந்த பாத்திரம் முடிவுக்கு வருதுங்க, முடிவுக்கு வருது. பிகாஸ் கர்த்தர் தொடுகிறார் இன்றைக்கு, கர்த்தர் தொடுகிறார் இன்றைக்கு.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, முழுமையாக அர்ப்பணித்து ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்துறீங்களா? ஹல்லேலூயா. பாஸ்டர் லெனார்ட் அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறி முடிப்பார்கள். கைகளை உயர்த்தி அப்படியே ஒரே ஒரு விஷயம், என் துணிகரத்தை மன்னிங்க ஆண்டவரே, துணிகரமான பாவத்தை மன்னிங்கப்பா, என்னுடைய விதி மீறல்களை மன்னிங்க சொல்லுங்க ஆண்டவரே. மன்னிங்கப்பா, மன்னிங்க தகப்பனே, மன்னிங்க தகப்பனே, மன்னிங்க தகப்பனே. முழுமையாக நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவா. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் அவரை கனம் பண்ணுனீங்கன்னா அடுத்தது உடனே நடக்கும். உன் களஞ்சியத்தை கர்த்தர் நிரப்புவா. எதெல்லாம் உங்களுக்கு காலியா இருந்துச்சோ கர்த்தர் நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறா. நீங்க அந்த நிரம்புதலை நீங்க ருசிக்க கர்த்தர் கிருபை தரப்போகிறா. நிறைய காரியங்களை வருகிற நாட்களில் கற்றுக்கொள்ள போகிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுங்க. அந்த நாட்களை 2 நாள் சொன்னோம், இது யாருக்கோ இல்லை, எனக்கு ஆண்டவரே நான் பலப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, கர்த்தர் பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய பாதத்துல வந்து அமர்ந்திருக்கிற நீங்க பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் 4 லட்சம் நீங்க சம்பளம் வாங்குறதுக்காக இதை பத்தி சொல்லல. வருகையில் நான் இயேசுவோடு கூட இருப்பேன். அதை காட்டிலும் பாக்கியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே இருந்தும் அவர் இல்லாம போயிட்டா நான் என்ன பண்ணட்டும்? நான் கைவிடப்பட்டு போயிடக்கூடாதப்பா. அதுக்கு இந்த அபிஷேகத்தை எனக்கு அளவில்லாம கொடுங்கன்னு கேளுங்க. தாகம் உள்ளவன் மேலெல்லாம் கர்த்தர் தண்ணீரை கர்த்தர் ஊற்ற போகிறா. மாமிசமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்ற போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தகப்பனே நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியின் அனுக்கிரமம் அருள்மாறி ராஜா ஆண்டவரே அளவில்லாத அபிஷேகத்தை அப்பா பிள்ளைகள் மேலே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பங்கள் அடி ஆண்டவரே அபிஷேகம் பெறணும். ஆண்டவரே எதிர்க்கதிசைகள் எழுமணும் ராஜா. ஆண்டவரே வல்லமுள்ள ஊழியக்காரர்கள் எங்கள் பிள்ளைகள் இருந்து எழுமணும் ராஜா. ஹல்லேலூயா. எங்களை நிரப்பங்கப்பா. முதல்லப்பா அந்த தாகத்தை எங்கள் வாழ்க்கையில் தாங்க சுவாமி. ஆண்டவரே ஆமாப்பா அந்த அபிஷேகத்தின் நிறைவு ராஜா எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் வழிந்து ஓடணும் ராஜா. இப்படி மகிமை, இப்படி பிரசனம், இப்படி வல்லமை ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் சபை மக்கள் மத்தியில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசத்தை கொடுங்க, மகிமைப்படுங்கப்பா. இந்த நாட்களது ஒரு பெரிய வித்தியாசத்தை பிள்ளைகள் பார்க்கட்டும் அப்பா. நீங்களுக்கு மூத்த பங்காளராக இருந்து நடத்துறதுக்கு நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க ராஜா. எங்க வாழ்க்கையின் அத்தனை பகுதியும் நீ பொறுப்பெடுக்கிறதுக்கு போதுமான இருக்கிறீங்கப்பா. ஸ்டாண்ட் பை, பிரசன்ட் ஹெல்ப், ஸ்ட்ரெங்தனர், அட்வொகேட், கவுன்சிலர், குற்றத்தோடு நண்பன், ஆறுதலிப்பவர், ஆலோசகர், ஆண்டவரே ஆமாப்பா வாதாடுபவர். எங்க வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளும் ராஜா, எங்க ஊழியத்தின் பாதியில ராஜா, எங்க குடும்ப வாழ்க்கையில, எங்க பிசினஸ்ல ஆண்டவரே உடைய கரம் இருக்கணும் ராஜா. அபிஷேகத்தினுடைய நிறைவு ராஜா பிள்ளைகளை நிரப்பினை மகிமைப்படி ஜெபிக்கிறோம். அர்ப்பணை காத்த நாட்களில் அப்பேற்பட்ட ஒரு விரிவை ராஜா ஆண்டவரே ஆவியினுடைய அனுக்கிரகத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மகிமையோட காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்வீராக அர்ப்பணிக்கிறோம். அம்மா இவெல்லாம் ஆண்டவரே எஸ் ராஜா உண்மை மகிமைப்படுத்த ராஜா. எங்க குடும்பத்தில் ஓய்ந்திருக்க, எங்க தேசத்துல ஓய்ந்திருக்க, எங்களுடைய இந்தியாவில் ஓய்ந்திருக்க, எங்களுடைய தமிழ்நாட்டில் ஓய்ந்திருக்க ராஜா, எங்க சபைகளில் விழுந்திருக்க ஆண்டவரே நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். காத்து கத்திரப்பு கொடுக்கிறோம், மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.